முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் சிறையிலேயே உயிரிழந்து விட்டதாக பரவி வரும் தகவல் பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள நிலையில் தனது உயிருக்கு என்ன நடந்தாலும் அதற்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர்தான் பொறுப்பு என இம்ரான் கான் கூறிய பழைய குற்றச்சாட்டு தற்போது பேசும் பொருளாகி வருகிறது. அண்டை நாடான பாகிஸ்தானில் கிரிக்கெட் வீரராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய இம்ரான் கான் ஊழல் உட்பட பல வழக்குகளில் சிக்கி 2 ஆண்டுகளுக்கும் மேலாக, அதாவது ஆகஸ்ட் 2023 ஆண்டில் இருந்து சிறையில் இருந்து வருகிறார். 800 நாட்களுக்கும் மேலாக சிறையில் இருந்து வரும் இம்ரான் கான் கடந்த ஏப்ரல் 2022 ஆண்டில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலம் அவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட பின்னர் இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த 18ஆம் தேதியன்று ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இம்ரான் கானை சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை என்றும் பாதுகாப்பு படையினரால் தாங்கள் தாக்கப்பட்டோம் என்றும் அவரது சகோதரிகள் குற்றம் சாட்டினர். அது மட்டும் இல்லாமல் இம்ரான் கட்சி தொண்டர்களும் இம்ரானின் சகோதரிகளும் அடியாலா சிறைசாலை சோதனை சாவடி அருகே உள்ளிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து இம்ரான் கானுடன் அவரது சகோதரிகள் சந்திக்க ஒரு ஏற்பாடு செய்யப்படும் என்று சிறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. மேலும் தற்போது வரை இம்ரான் கான் உயிருடன் இருப்பதற்கான புகைப்படம், வீடியோ போன்ற ஆதாரங்கள் பாகிஸ்தான் அரசு தரப்பில் வெளியிடப்படாதது சந்தேகங்கள் மற்றும் ஊகங்களை மேலும் வலுவாக்கி வருவதாக பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் இம்ரான் நலமுடன் இருக்கிறார் என்றும் அவருக்கு முழுமையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அடியாலா சிறை நிர்வாகம் அறிக்கை மூலமாகவே மட்டும் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதோடு முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மிகவும் வசதியான சூழ்நிலையில் வைக்கப்பட்டுள்ளார் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இம்ரான் கானின் மகன் காசிம் கான் தனது எக்ஸ் பக்கத்தில் கடந்த 6 வாரங்களாக இம்ரான் கானை முழு தனிமை சிறையில் அடைத்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவுகள் இருந்த போதிலும் அவரது சகோதரிகளை கூட சந்திக்க அனுமதிக்கவில்லை. செல்போன் அழைப்புகள், மீட்டிங் என எதற்கும் அனுமதி தரவில்லை. அவரது உடல்நிலை குறித்து எந்த ஒரு செய்தியும் இல்லை. என் சகோதரனும் நானும் எந்த வகையிலும் எங்கள் தந்தையை தொடர்பு கொள்ள முடியவில்லை. எந்த ஒரு சட்டத்தையும் மதிக்காமல் இம்ரான் கானை சிறையில் அடைத்துள்ளனர். திட்டமிட்டே எனது தந்தையின் உடல்நிலை குறித்த தகவலை சொல்லாமல் மறைத்து வருகிறார்கள். எனது தந்தையை இது போல நடத்தும் பாகிஸ்தான் அரசு நிச்சயம் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பாகிஸ்தானில் கடந்த 48 மணி நேரமாக இம்ரான் கான் தொடர்பாக குழப்பமாக இருந்து வருகிறது என்றும் பல ஆண்டுகளாக எந்த தனியார் மருத்துவரும் அவரை பார்த்ததில்லை, புகைப்படங்கள் மற்றும் வீடியோ ஆதாரம் இல்லை, இருந்த போதிலும் வதந்திகள் தொடர்ந்து பரவி வருகிறது. ஆனால் அதிகாரிகள் அவர் நலமுடன் இருக்கிறார் என்கிறார்கள். கசிந்த ஒவ்வொரு கருத்து கணிப்பிலும் இம்ரான் இன்னும் 70 முதல் 80% ஆதரவை பெறுகிறார். இது நீதிமன்றங்கள், ஊடகங்கள் மற்றும் மக்கள் உண்மையில் விரும்பும் ஒரு நபரை நசுக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் பயன்படுத்தும் ஒரு நேரடி ராணுவ கலப்பின் ஆட்சி என்று குற்றம் சாட்டிய மரியோ நாவால் என்ற தொழில் முனைவோரின் பதிவையும் தனது எக்ஸ் பதிவில் ரீபோஸ்ட் செய்துள்ளார். கடந்த 2024 ஆண்டு மே மாதத்தில் பாகிஸ்தான் ராணுவ அமைப்பு எனக்கு எதிராக தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளது. அவர்களுக்கு இப்போது என்னை கொலை செய்வதுதான் மிச்சம். தனக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு அசிம் முனீர் தான் பொறுப்பு என இம்ரான் கான் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டு தற்போது பேசும் பொருளாகி வருகிறது. பாகிஸ்தானின் ராணுவ தலைமை தளபதியான அசிம் முனீர் நாட்டின் முதல் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் போர்சஸ் ஆக பொறுப்பேற்றுக் கொண்டதை தொடர்ந்து அந்நாட்டு ராணுவத்தின் அதிகாரம் புதிய உச்சத்திற்கு சென்றது. பாகிஸ்தானின் அரசியல் அமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட 27வது திருத்த சட்டத்தின் மூலம் இந்த பதவி உருவாக்கப்பட்டது. இந்த பதவியை ஏற்றதன் மூலம் அசிம் முனீர் ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையின் அனைத்து அதிகாரங்களையும் கொண்ட தலைவராக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீடிப்பார் என தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக கடந்த 2019 அப்போது பிரதமராக இருந்த இம்ரான் கான்
அவரை ISI தலைவர் பதவியில் இருந்து 8 மாதங்களில் நீக்கினார். அதற்கான காரணங்கள் ஏதும் இன்று வரை வெளியாகவில்லை. பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இம்ரான்கானை பதவியில் இருந்து அகற்றியதை அடுத்து இறுதியாக உருவான ஷெபாஸ் ஷெரீப் அரசு முனீரை மீண்டும் ராணுவ தலைமை தளபதி பொறுப்பில் அமர்த்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இம்ரான்கானுக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கும் நிலையில் அந்நாட்டின் அரசு அதற்கு முடிவு கட்ட இது போன்ற செயலில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது.